வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் NilGavani-with-Jupy. மெட்ராஸ் டைரிஸோட இந்த எபிசோட்ல சென்னையில ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு மிட் நைட் ஹோட்டல் தான் பார்க்க போறோம். அது என்ன ஹோட்டல் தெரிஞ்சுக்க வாங்க நீங்களும் என் கூட இந்த வீடியோல ஜாயின் பண்ணிக்கோங்க. மக்களே, நம்ம வந்திருக்க ஹோட்டல் வானுவம்பேட்டில் இருக்க ப்ரோ பிரியாணி ஃபேக்டரி தான். இந்த கடை பார்த்தீங்கன்னா ஒன்லி நைட் தான். ஸோ நைட்டு 11:30க்கு ஓப்பன் பண்ணுவாங்க. பிரியாணின்ற ஆர்வத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். இருந்தாலும் அந்த வெயிட்டிங்கே வெறி ஏறுது. நம்மள மாதிரி ஒரு 2-3 பேர் சீக்கிரம் வந்துட்டாங்க. பட் டைம் ஆக ஆக கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடம் இப்போ எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபைனலாக 11:30க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. 11:30 வரையும் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இந்த ஆம்பியன்ஸ் தான். ஓப்பன் ஸ்பேஸில் லைட்ஸ்லாம் போட்டு செம்ம சூப்பராக வச்சுருக்காங்க. பிரியாணி வாங்க நம்ம லைனில் நின்னாச்சு. அண்ட் இதுதான் அவங்களோட மெனு கார்டு. பிரியாணிக்கு பெல்லு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, வாங்க போய் பிரியாணி கலெக்ட் பண்ணலாம். வீடியோ எடுத்து வரதுக்குள்ள பாருங்க எவ்வளோ பேர் பிரியாணி வாங்கிட்டாங்க. அண்ட் அவங்க சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டியை திறந்தோடனே சுட சுட இருந்த பிரியாணில இருந்து வந்துச்சு பாருங்க ஒரு ஸ்மெல்லு. பா, தூக்கி சாப்பிட்டுச்சு. நம்ம வாங்கினது ஒரு சிக்கன் பிரியாணி காம்போ அண்ட் ஒரு எக் பிரியாணி. பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ணியிருக்காங்க. சென்னை ஸ்டைல் ஆஃப் பிரியாணின்னு சொல்லலாம். ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக தான் இருந்துச்சு, ரொம்ப மிக்சடாக இல்லை. பீஸும் ஒரு நாமினலாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மின்னு சொல்லக்கூடாது. சிக்கன் பிரியாணி காம்போல வர ஐஸ்கிரீம், வெண்ணிலா அண்ட் ஸ்ட்ராபெரி 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. நம்ம வெண்ணிலாவோட போயாச்சு. எக் பிரியாணில 2 எக் கொடுத்துருக்காங்க. இங்க குஸ்கா தவிர எந்த பிரியாணி வாங்கினாலும் அன்லிமிட்டெட் ரைஸ் தராங்க. பீஸ் வந்து லிமிட்டட் தான். நீங்க அன்லிமிட்டடா எவ்வளவு நாளும் சாப்பிடலாம். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எதுவும் அவைலபிளா இல்லை. ஆனா கோலி சோடா மட்டும் சும்மா கலர் கலரா வெரைட்டியா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுக்குற பிரியாணிலே குவான்டிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க. குவான்டிட்டியை பத்தி ஏன் பேசுறேன்னு அப்புறம் சொல்றேன். இப்போ சிக்கன் காம்போ பிரியாணி என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியாணியோட 4 சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க, பிரியாணியில் வர பீஸை. தென் கத்திரிக்காய் கிரேவி, ஆனியன் ரைத்தா அண்ட் ஒரு 3 சிக்கன் 65 பீஸ் வச்சிருக்காங்க. இங்க சாப்பிட்ட பிரியாணியை விட இந்த லொகேஷன் தான் மக்களை என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. என்ன மாதிரி ஒரு வைப்ஸ், பா, சான்ஸே இல்லை. நம்ம ரிவ்யூ பண்ற டைம் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ண பிரியாணி செம்ம டேஸ்ட், நல்லா இருந்துச்சு. அடிஷனலா கொடுக்குற பிரியாணி கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு.
பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சஃபிஷியண்டாக கொடுக்குறாங்க, நல்லா பாயிலான பீஸு. பிரெட் அல்வா சூப்பராக இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம் ஒரு லோக்கல் ஐஸ்கிரீம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் கோலி சோடா வெரைட்டிஸ் கூட வந்து நல்லாவே இருந்துச்சு. பட் அந்த ஆம்பியன்ஸும் அந்த ஃபீலும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு, வேற லெவல்னு சொல்லி ஆகணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கொலீக்ஸோட நைட் ஹேங் அவுட் பண்ணணும்னா அதுக்கு பெஸ்ட் பிளேஸ் இந்த ஹோட்டலுங்க. நம்ம சாப்பிட்டு வெளியில் வரப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 12:45 இல்லாட்டி 1 இருக்கும். அப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jupy and my friends.